வெயில் சுட்டெரிக்கிறது. தெருவில் பரபரப்பு. கிராம மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வள்ளி மிக கடுமையான கோபத்துடன் கையில் ஒரு சிறிய துணிப்பையை இறுக்கி பிடித்தபடி வேகமாக நடந்து வருகிறாள். அவள் முகத்தில் வெறுப்பும் அழுகையும் கலந்திருக்கிறது. அவளுக்கு பின்னால் அச்சில் வார்த்தது போல ஒரே மாதிரியான தோற்றம் கொண்ட 2 ஆண்கள் ஓடி வருகிறார்கள். அவர்கள் இருவரும் ஒரே நிறத்தில் சட்டை அணிந்திருக்கிறார்கள். நில்லடி, எங்கடி போற? புருஷன் நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காதுல வாங்காம போற? சி, கைய விடு. யாரு நீ? ரோட்ல போறவளையெல்லாம் பொண்டாட்டின்னு கூப்பிட வெக்கமா இல்ல? ஏ, யார பார்த்து பொண்டாட்டிங்கிற? அவ ஏன் பொண்டாட்டி, நீ யார் நடுவுல? மரியாதையா போயிரு. அடே, நீ தாண்டா தேவையில்லாம எங்களுக்கு நடுவுல வந்து நிக்கிற. இவன் ஏன் பொண்டாட்டி. எங்க 2 பேருக்கும் நடுவுல வந்தான்னா உன்னை வெட்டி வீசிடுவேன். யார வெட்டுவ? நீ தாண்டா ஊருக்குள்ள புதுசா வந்திருக்க. இவன் ஏன் வள்ளி. இருவரும் ஒருவரை ஒருவர் பிடித்து தள்ளி கொண்டு நடுரோட்டில் சண்டையிட ஆரம்பிக்கிறார்கள். ஐயோ, இவங்க தொல்லை தாங்க முடியலையே. என்ன நிம்மதியா சாக கூட விட மாட்டீங்களா பிசாசுகளா? கத்திக்கொண்டே அவர்களை கடந்து செல்ல முயற்சிக்கிறாள். தெருவோரத்தில் ஒரு வீட்டின் திண்ணையில் அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கும் கமலா மற்றும் செல்வி. அடி ஆத்தி, செல்வி அக்கா, என்னக்கா இது கூத்தா இருக்கு? என் கண்ணை என்னால நம்ப முடியல. அங்க பாரு, அச்சா அசலம் ஒரே மாதிரி 2 ஆம்பளைங்க. பாக்குறதெல்லாம் உண்மைதான் கமலா. இல்லக்கா, எனக்கு தலையே சுத்துது. அந்த பிள்ளைய 2 பேருமே ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டின்னு சொல்லி அடிச்சுக்கிறானுங்களே. இது என்ன விசித்திரம்? யாருக்கா அவங்க? உனக்கு ஒன்னும் தெரியாதுல்ல. நீதான் புருஷன் வீட்டுக்கு வெளியூர் போயிட்டு இப்பதானே 4 வருஷம் கழிச்சு இந்த பக்கம் வர. நீ ஊர்ல இல்லாதப்ப இங்க பெரிய கலவரமே நடந்து போச்சு. என்னது கலவரமா? என்னக்கா சொல்ற? அந்த பொண்ணு யாரு? பாவம் அழுதுகிட்டே போறா. அவதான் நம்ம தெற்கு தெரு முத்தையா மகள் வள்ளி. பாவண்டி அந்த புள்ள பூ மாதிரி இருந்தா. இப்போ இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறா. அவ தலை எழுத்து. பாலா போன ஒரு பழைய அந்த முதுமக்கள் தாழியால அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. முதுமக்கள் தாழியா அப்படின்னா அந்த காலத்துல வயசானவங்கள உயிரோட போட்டு அதோட சேர்த்து அவங்க பொருட்களை போட்டு மண்ணுக்குள்ள புதைப்பாங்களே, அதுவா? அது எப்படி இவ வாழ்க்கையை நாசம் பண்ணுச்சு? அதுதான் சொல்றேன் கேளு. முத்து நாள் முழுவதும் வயலில் வேலை செய்த களைப்பில் வியர்க்க விறுவிறுக்க அமர்ந்திருக்கிறான். அவன் முகத்தில் கோபமும் அதிருப்தியும் அப்பட்டமாக தெரிகிறது. அவன் முன் ஒரு சிறிய துணியில் முடிந்து வைக்கப்பட்டிருந்த சில ரூபாய் நோட்டுகளையும் சில்லறைகளையும் எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறான். வள்ளி அவனுக்கு குடிக்க ஒரு செம்பில் தண்ணீர் கொண்டு வந்து வைக்கிறாள். அவள் முகம் சாந்தமாக இருந்தாலும் கண்களில் ஒருவித பயம் கலந்திருக்கிறது. என்ன பொழப்படி இது? விடிய விடிய மாடா உழைச்சாலும் கையில நிக்கிறது இவ்வளவுதான். இந்த ஊர்ல பாதி பயல்களுக்கு உடம்புல வேர்வை நாத்தமே தெரியாது. ஆனா அவனுக்கு வீட்டுல மட்டும் பணம் குளிக்குது. எதுக்கு இப்ப தேவையில்லாம மனசு போட்டு அலட்டிக்கிறீங்க? குடிசையில இருந்தாலும் நிம்மதியாத்தானே இருக்கும். நமக்குன்னு சொந்தமா ஒரு துண்டு நிலம் இருக்கு. தலை சாய்க்க இந்த வீடு இருக்கு. இது போதாதா? போதுண்டி, நிறுத்துவோம் உபதேசத்தை. உனக்கு என்னடி, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறவ. வெளியில 4 பேரை பார்த்தாதானே தெரியும் நம்ம நிலைமை என்னன்னு. அந்த மேலத்தெரு பண்ணையார் மகன் புதுசா மோட்டார் பைக் வாங்கியிருக்கான் தெரியுமா? நம்ம கிட்ட என்னடி இருக்கு? இந்த ஓட்ட வீடும் தரிசு நிலமும் தானே. நம்ம கஷ்டம் எனக்கு புரியுதுங்க. ஆனா பேராசப்பட்டா மட்டும் பணம் வந்துருமா? இருக்கிறத வச்சு நிறைவா வாழ்வோங்க. ஆண்டவன் என்னைக்கு குடுக்கறானோ அன்னைக்கு வரட்டும். முத்து சட்டென எழுந்து அவள் தலைமுடியை பிடித்து உலுக்குகிறான். நிறைவா வாழ்வோம்னு சொல்ல வந்துட்டா. ஏண்டி, நிறைவா வாழ்றதுக்கு உங்க அப்பா வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்த? விடுங்க, வலிக்குதுங்க. வலிக்கட்டும்டி, அப்பதான் புத்தி வரும். கல்யாணம் பண்ணி வரும்போதே உங்க அப்பா ஒழுங்கா வரதட்சணை கொடுத்து அனுப்பியிருந்தா நான் ஏண்டி இப்படி வெயில்ல காஞ்சு சாக போறேன்? அந்த பணத்தை வச்சு இந்நேரம் நான் வட்டி தொழில இறங்கியிருப்பேன். அவரால முடிஞ்சதை தானே செஞ்சாரு. இன்னும் கொஞ்சம் நிலத்தை வித்து பணம் தரேன்னு சொல்லிருக்காருல்ல. சி, அவன் எப்ப வித்து எப்ப தர்றது? எனக்கு இப்பவே பணம் வேணும். நான் இந்த ஊர்ல பெரிய ஆளாகணும். எல்லாரும் என்ன பார்த்து பொறாமப்படணும். இன்னும் 1 மாசம்தான் உனக்கு டைம். அதுக்குள்ள உங்க அப்பன் வீட்டுக்கு போய் பாக்கி பணத்தையும் 5 பவுன் நகையையும் வாங்கிட்டு வரல, இந்த வீட்டுல நீ உசுரோட இருக்க மாட்ட. பொணமாதான் வெளியே போவ, சொல்லிட்டேன். கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறுகிறான். முத்துவின் தரிசு நிலம். மதிய வேளை. வெயில் கொளுத்துகிறது. முத்து வியர்வை சொட்ட சொட்ட மண்வெட்டி கொண்டு குழி தோண்டி கொண்டிருக்கிறான். மண்வெட்டி ஏதோ கடினமான பொருளில் மோதுவது போன்ற சத்தம். அட, என்னடா இது? இவ்வளவு ஆழத்துல என்ன பாறை கிடக்கு?
முத்து ஆர்வத்துடன் குனிந்து கையால் மண்ணை விலக்கி பார்க்கிறான். ஒரு பெரிய பழமையான களிமண் பானையின் முதுமக்கள் தாழியின் விளிம்பு தெரிகிறது. அடேங்கப்பா, இது என்ன இவ்வளவு பெரிய பானை? புதையல் கிதையில் இருக்குமோ? முத்து உற்சாகத்துடன் மேலும் வேகமாக தோண்ட ஆரம்பிக்கிறான். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த பெரிய தாழியை சிரமப்பட்டு குழியிலிருந்து வெளியே இழுத்து தரையில் வைக்கிறான். அது மிகவும் பழமையானதாகவும் விசித்திரமானதாகவும் இருக்கிறது. என்னடா இது? உள்ளே என்ன இருக்கும்? முத்து தாழிக்குள் எட்டி பார்க்க குனியும் போது அவன் தோளில் போட்டிருந்த துண்டு தவறுதலாக தாழிக்குள் நழுவி விழுகிறது. ஐயோ, என் துண்டு! அவன் குனிந்து எடுப்பதற்குள் தாழிக்குள் இருந்து ஒரு விசித்திரமான ஒளி மின்னுவது போல தோன்றுகிறது. அடுத்த நொடியே தாழியின் வாயிலிருந்து ஒரே மாதிரி 2 துண்டுகள் வெளியே வந்து தரையில் விழுகின்றன. முத்து அதிர்ச்சியில் உறைந்து போய் கண்களை கசக்கி பார்க்கிறான். என்னது, ஒரு துண்டு உள்ள போச்சு, 2 துண்டு வெளியே வருது. என் கண்ணுக்கே தெரியுதா, இல்ல வெயில்ல மயக்கம் வருதா? சந்தேகத்துடன் தரையில் கிடந்த ஒரு மண்வெட்டியை எடுக்கிறான். தயங்கியபடியே அதை தாழிக்குள் போடுகிறான். மீண்டும் ஒரு சிறிய ஒளி மின்னல். அதே போல 2 மண்வெட்டிகள் தாழியிலிருந்து வெளியே வந்து விழுகின்றன. ஆஹா, இது சாதாரண பானை இல்லடா சாமி, இது அக்ஷய பாத்திரம். கேட்டதெல்லாம் கொடுக்கும் மாயப்பானை. நான் பணக்காரனாகிட்டேன்டா. பேராசை கண்ணை மறைக்க வெளியே வந்த 2 மண்வெட்டிகளில் ஒன்றை எடுத்து இன்னும் 2 வேணும் என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் தாழிக்குள் போடுகிறான். இந்த முறை எந்த ஒளியும் இல்லை, சத்தமும் இல்லை. போட்ட மண்வெட்டி வெளியே வரவே இல்லை. தாழி வெறுமையாக இருக்கிறது. என்னடா இது, உள்ள போட்டது வரவே இல்லையே. பதட்டத்துடன் வெளியே கிடந்த மற்றொரு மண்வெட்டியையும் எடுத்து உள்ளே போடுகிறான். அதுவும் மறைந்து போகிறது. இப்போது அவனிடம் மண்வெட்டியே இல்லை. அடப்பாவிகளா, இருந்த 2 மண்வெட்டியும் போச்சே. இது என்னடா புது சோதனையா இருக்கு? சிறிது நேரம் யோசிக்கிறான். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவனாக தன் விரலில் இருந்த ஒரு சிறிய தங்க மோதிரத்தை கழற்றுகிறான். இதுதான் கடைசி முயற்சி. இதுவும் போச்சுன்னா அவ்வளவுதான். பயந்து கொண்டே மோதிரத்தை தாழிக்குள் போடுகிறான். சிறிய ஒளிமின்னல் சத்தத்துடன் 2 மோதிரங்கள் வெளியே வந்து விழுகின்றன. முத்து 2 மோதிரங்களையும் கையில் எடுத்து பார்த்து சத்தமாக சிரிக்கிறான். புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. இதுல ஒரு பொருளை முதல் தடவை போட்டா அது 2ஆ பெருகி வரும். ஆனா அப்படி பெருகி வந்த பொருளை திரும்பவும் உள்ள போட்டா அது மாயமா மறைஞ்சு போயிரும். முத்து, இனிமே நீந்தாண்டா இந்த ஊருக்கே ராஜா. முத்து அந்த மாயத்தாழியை ஆசையுடன் கட்டிப்பிடித்துக் கொள்கிறான். அவன் கண்களில் பேராசை வெறி மின்னுகிறது. முத்துவின் வீட்டின் பின்புறம் உள்ள ஒரு ரகசியமான மறைவிடம். இரவு நேரம். அந்த மாயத்தாழி ஒரு மூலையில் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. அறை முழுவதும் ஒருவித மர்மமான அமைதி நிலவுகிறது. முத்து தன் மடியில் வைத்திருந்த கொஞ்சம் பணத்தை எண்ணி பார்க்கிறான். பிறகு தயங்கியபடியே அந்த பணக்கட்டை அப்படியே அந்த மாயத்தாழிக்குள் போடுகிறான். சிறிய ஒளி மின்னல். அடுத்த நொடியே அதே போல 2 பணக்கட்டுகள் வெளியே வந்து விழுகின்றன. மகிழ்ச்சியுடன் பணத்தை எடுத்து பார்க்கிறான். ஆஹா, வேலை செய்யுது, பணம் பெருகிருச்சு. ஆனால் அவன் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி சட்டென்று மறைகிறது. 2 பணக்கட்டுகளிலும் உள்ள தாள்களை உற்று நோக்குகிறான் அதிர்ச்சியுடன். அடடா, இது என்னடா வம்பா போச்சு? இந்த 2 நோட்லயும் ஒரே நம்பர் இருக்கு. அச்சடிச்ச மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கே. இத கொண்டு போய் கடையில கொடுத்தா கள்ள நோட்டுன்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்களே. பணத்தை வெறுப்புடன் தூக்கி எறிகிறான். அவன் முகம் சிந்தனையில் ஆழ்ந்து போகிறது. தனக்குத்தானே பேசிக்கொள்கிறான். பணத்தை போட முடியாது, அப்போ வேற என்னத்தை போட்டு பெருக்கிறது? யோசி முத்து, யோசி. திடீரென்று அவன் முகம் பிரகாசமாகிறது. ஆமா, தங்கம், வைரம், வெள்ளி இதெல்லாம் போட்டா எந்த நம்பர் பிரச்சனையும் வராதில்ல. 1 பவுன் தங்கச்சங்கிலிய போட்டா 2 சங்கிலி வரும். யார் என்ன கேட்க முடியும்? ஹஹஹா, இதுதாண்டா புத்திசாலித்தனம். தன் கையில் இருந்த ஒரே ஒரு மோதிரத்தை பார்க்கிறான். அவன் முகம் சுருங்குகிறது. ஆனா என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு மோதிரம் மட்டும்தானே. இத வச்சு எவ்வளோ தூரம் போக முடியும்? எனக்கு நிறைய தங்கம் வேணும், வைரம் வேணும். அவன் மூளை வேகமாக வேலை செய்கிறது.
ஒரு தந்திரமான சிரிப்பு அவன் உதட்டில் படர்கிறது. ஐடியா கிடைச்சிருச்சு. ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை பயல்கள் கிட்டையும் இருக்கிற நகைய நாமளே ஏன் வாங்கக்கூடாத? மறுநாள் காலை கிராமத்து மந்தவெளி. ஊர் பெரியவர்கள், பெண்கள், இளைஞர்கள் என பலர் கூடியிருக்கிறார்கள். என் அருமை சொந்த பந்தங்களே, பெரியவங்களே, தாய்மார்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லத்தான் நான் வந்திருக்கேன். கூட்டத்தில் சலசலப்பு ஏற்படுகிறது. அனைவரும் அவனையே ஆவலாக பார்க்கிறார்கள். நான் இத்தனை நாள கஷ்டப்பட்டது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்போ ஆண்டவன் அருளால நான் ஒரு புது தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். இது சாதாரண தொழில் இல்ல, தங்கத்தை வச்சு செய்யற தொழில். என்னப்பா முத்து, தங்க தொழிலா? என்ன சொல்ற? ஆமா மாமா, உங்ககிட்ட இருக்கிற பழைய தங்க நகைகள், வைர நகைகள், வெள்ளி பாத்திரங்கள் எதுவா இருந்தாலும் என்கிட்ட கொடுங்க. நான் அதை என் தொழில முதலீடு செஞ்சு சரியா ஒரே மாசத்துல, நல்லா கேட்டுக்கோங்க, ஒரே மாசத்துல நீங்க கொடுத்ததை விட 1.5 மடங்கா திருப்பி தாரேன். கூட்டத்தில் பெரிய ஆச்சரிய அலை எழுகிறது. என்ன தம்பி சொல்ற? 1 பவுன் கொடுத்தா 1.5 பவுனை திருப்பி தருவியா? இது சாத்தியமா? சத்தியமா தாரேன். இது என் புது தொழிலோட ரகசியம். யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இது. முதல்ல கொண்டு வரவங்களுக்கு தான் முன்னுரிமை. யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க. முத்துவின் பேச்சில் மயங்கிய ஊர் மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள். சிலர் முகத்தில் பேராசை தீ பற்றிக் கொள்கிறது. முத்து அனைவரையும் பார்த்து தந்திரமாக சிரிக்கிறான். காலம் வேகமாக சுழல்கிறது. சில மாதங்கள் கடக்கின்றன. பழைய மண் குடிசை இடிக்கப்பட்டு அதே இடத்தில் ஒரு பெரிய ஆடம்பரமான கான்கிரீட் வீடு எழும்புகிறது. முத்து இப்போது நிறையவே மாறிவிட்டான். கட்டற்ற செல்வம் அவனை ஒரு ஜமீன்தார் போல மாற்றிவிட்டது. வீட்டின் முன் மக்கள் கூட்டம் வரிசையில் நிற்கிறது. அவர்கள் தங்கள் நகைகளை முத்துவிடம் பயபக்தியுடன் கொடுக்கிறார்கள். முத்து அதை ஒரு பெரிய கல்லாப்பட்டியில் போடுகிறான். 1 மாதம் கழித்து வருபவர்களுக்கு முத்து நகைகளை திருப்பி கொடுக்கிறான். மக்கள் அதை வாங்கிச் செல்கிறார்கள். முத்து முகத்தில் போலி சிரிப்பு இருந்தாலும் அவர்கள் போன பிறகு அவன் முகத்தில் கடும் எரிச்சல் தோன்றுகிறது. ஏன் அதிர்ஷ்டம், ஏன் தாழி, ஆனா பலன் மட்டும் இந்த ஊர் பயல்களுக்கா? இவனுங்களுக்கு போய் நான் ஏன் பங்கு கொடுக்கணும்? இதை நிறுத்த ஏதாவது வழி பண்ணணும். கோவில் மண்டபம். வள்ளி ஏழை மக்களுக்கு உணவு தானம் வழங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கும் முத்துவுக்கும் திருமணம் முடிந்து 5-6 ஆண்டுகளான நிலையில் வயிற்றில் ஒரு புழு பூச்சி தங்கவில்லை. ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்து வந்தால் குழந்தை பேறு உண்டாகும் என்று கோவில் பூசாரி சொல்லியிருந்தார். அதனால் வள்ளி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு வந்து இல்லாத ஏழைகளுக்கு உணவுப் பொட்டலங்களை வழங்குவாள். வரிசையில் தானம் வாங்க வந்த பக்கத்து வீட்டுக்காரி வள்ளியின் அருகில் வருகிறாள். வள்ளி, நீ செய்யற தர்மத்தால இந்த ஊர் சனங்க பசியாடுறாங்க, சந்தோஷந்தான். ஆனா என்ன ஆனா? உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு தார தர்மம் பண்ற. ஆனா உன்னை பெத்தவங்களே அங்க சோத்துக்கு வழி இல்லாம கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பெத்த வயிற காய போட்டுட்டு ஊருக்கு அன்னதானம் பண்ணா ஆண்டவன் ஏத்துக்குவானா? இந்த வார்த்தைகள் வள்ளியின் நெஞ்சில் ஈட்டியாட பாய்கிறது. அவள் கண்கள் கலங்குகின்றன. தானம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு அப்பதியே சிலையாகி நிற்கிறாள். வள்ளியின் தாய் தந்தையர் மிகவும் தயக்கத்துடன் நிற்கிறார்கள். வள்ளி அவர்கள் கைகளை பிடித்து உள்ளே அழைக்கிறாள். வேணாமா வள்ளி, மாப்பிள்ளைக்கு எங்களை பார்த்தாலே பிடிக்காது. அவர் வர்ற நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். இல்லப்பா, இத்தனை நாளா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஊருக்கெல்லாம் தானம் பண்ணினேன், உங்கள பட்டினி போட்டுட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானம் கொடுக்க வச்சிருந்த அரிசி, பருப்பு, கொஞ்சம் பணம், இத நீங்க தான் வாங்கிக்கணும். ஐயோ, இது தெரிஞ்சா மாப்பிள்ள பெரிய ரகள பண்ணுவாரேமா. யாருக்கும் தெரியாதுமா, இது நான் என் கை காசுல செய்யற தர்மம். ஏழிகளுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா உங்களுக்கு தரேன், அவ்வளோதான். வாங்கிக்கோங்கப்பா, என் மனசு ஆறட்டும். வள்ளி வற்புறுத்தி 2 பைகளில் பொருட்களை திணிட்டு அவர்கள் கையில் கொடுக்கிறாள். அவர்கள் அதை வேண்டா வெறுப்பாக பயத்துடன் வாங்கிக் கொண்டு அவசர அவசரமாக வாசலை நோக்கி நடக்கிறார்கள். பெற்றோர் வாசலை கடக்கும் அதே நேரம் வெளியே சென்றிருந்த முத்து வந்து சேர்கிறான். கையில் பைகளுடன் நிற்கும் வள்ளியின் பெற்றோரை பார்க்கிறான். அவன் கண்கள் கோபத்தில் சிவக்கின்றன. ஏய்,
நில்லுங்கடா பிச்சைக்காரங்களா. பெற்றோர் நடுங்கிப் போய் நிற்கிறார்கள். பைகள் அவர்கள் கையிலிருந்து நழுவி கீழே விழுகின்றன. அரிசி சிதறுகிறது. யார கேட்டுடா என் வீட்டு பொருளை தூக்கிக்கிட்டு போறீங்க? திருட்டு பசங்களா, உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? அவங்க திருடல, நான் தான் கொடுத்தேன். முத்து வள்ளியை திரும்பி பார்க்கிறான். அவன் பார்வை கொடூரமாக இருக்கிறது. நீ கொடுத்தியா? நான் பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது இந்த நாய்களுக்கு தூக்கி கொடுக்கவாடி? அப்படி சொல்லாதீங்க. அவங்க என் பெத்தவங்க. வெள்ளிக்கிழமை தானம் பண்றதுக்கு வச்சிருந்ததுதான் கொடுத்தேன். நம்மகிட்ட இல்லாததாங்க. தானமா? தானம் பிச்சைக்காரனுக்கு போடலாண்டி, எதிரிக்கு போடக்கூடாது. ஏன் கண்ணு முன்னாடியே ஏன் காசை இவங்களுக்கு கொடுப்பியா? முத்து கோபத்தின் உச்சத்தில் வள்ளியின் தலைமுடியை பிடித்து இழுத்து முகத்தில் ஓங்கி அறைகிறான். வள்ளி நிலை குலைந்து கீழே விழுகிறாள். ஐயோ, என் பொண்ண அடிக்கிறானே பாவி. முத்து பெற்றோரை நோக்கி திரும்புகிறான். இன்னொரு நிமிஷம் நீங்க இங்க இருந்தீங்க, உங்கள உயிரோட புதைச்சிருவேன். ஓடி போயிருங்க. பெற்றோர் அலறியடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். முத்து கீழே கிடக்கும் வள்ளியை நோக்கி முன்னேறுகிறான். வள்ளி பயத்தில் சுருண்டு கிடக்கிறாள். முத்து திடீரென்று தூக்கத்தில் மூச்சு வாங்க விழிக்கிறான். அவன் முகம் வியர்வையில் நனைந்திருக்கிறது. பக்கத்தில் பார்க்கிறான். படுக்கை காலியாக இருக்கிறது. வள்ளி இல்லை. வள்ளி, வள்ளி, எங்கடி போன? அவன் அவசர அவசரமாக எழுந்து அந்த ரகசிய அறைக்கு ஓடுகிறான். அங்கே கதவு திறந்து கிடக்கிறது. உள்ளே சென்று பார்க்கிறான். அந்த மாயத்தாழியைத் தவிர அறை முழுவதும் காலியாகி இருக்கிறது. குவித்து வைத்திருந்த பணம், நகை எதுவும் இல்லை. ஐயோ, எல்லாம் போச்சே, என் சொத்தெல்லாம் போச்சே, யார் எடுத்தா? வள்ளியா? வள்ளியின் பெற்றோரின் குடிசை இப்போது அது ஒரு மாளிகையாக மாறியிருக்கிறது. முத்து ஓடிச் சென்று பார்க்கிறான். வள்ளியும் அவளது பெற்றோரும் பட்டுப்புடவை, நகை நட்டுக்களுடன் மிக வசதியாக சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். துரோகி, என் பணத்தை திருடிக்கிட்டு வந்து இங்க ராஜ வாழ்க்கை வாழ்றியா? உன்ன... முத்து அவர்களை நோக்கி ஓட முயற்சிக்கிறான். ஆனால் கால்கள் நகர மறுக்கின்றன. அவன் கத்த முயற்சிக்கிறான். குரல் வரவில்லை. என்று பெருமூச்சு விட்டபடி நிஜமாகவே தூக்கத்திலிருந்து விழித்து அமர்கிறான். நெஞ்சை பிடித்துக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்க்கிறான். கனவா? எல்லாம் கனவா? பக்கத்தில் பார்க்கிறான். வள்ளி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறாள். நிம்மதி பெருமூச்சு விடுகிறான். ஆனால் கனவு ஏற்படுத்திய பயம் அவன் கண்களில் அப்படியே இருக்கிறது. இப்ப கனவா இருக்கலாம், ஆனா இதுவே நாளைக்கு நிஜமா நடந்தா? இவளுக்கு என் மேத கோபம் இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் என் சொத்தையெல்லாம் சுருட்டிக்கிட்டு அவங்க அப்பனோட சேர்ந்துகிட்டா? முத்து எழுந்து அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடக்கிறான். அவன் மூளை சந்தேகப் பிடியில் சிக்கித் தவிக்கிறது. நம்பிக்கை. யார நம்புறது? இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியாது. என் சொத்தை பாதுகாக்க ஒரு ஆள் வேணும். ஆனா வெளியாள வச்சா அவனே திருடிருவான். என்ன செய்யறது? திடீரென்று அவன் கண்கள் அந்த ரகசிய அறையை நோக்கி திரும்புகிறது. ஒரு பைத்தியக்காரத்தனமான யோசனை அவன் மனதில் உதிக்கிறது. அவன் முகத்தில் ஒரு விகாரமான சிரிப்பு தோன்றுகிறது. ஆமா, இதுதான் சரியான வழி. என்னை விட என் சொத்தை பாதுகாக்க யாரால முடியும்? நான் இன்னொருத்தனை நம்ப தேவையில்லை. என்னையே நம்பினா போதும். முத்து ஒரு உயரமான நாற்காலியை தூக்கி வந்து தாழியின் அருகில் போடுகிறான். முத்து தாழியை பார்த்து பேசுகிறான். நீ பணத்தை கொடுத்த, நகையை கொடுத்த, இப்ப எனக்கு ஒரு காவலனை கொடுக்க போற. என் சொத்தை காக்க இன்னொரு முத்து வரப்போறான். முத்து நாற்காலியின் மேல் ஏறி நிற்கிறான். கீழே அந்த தாழியின் ஆழமான இருள் தெரிகிறது. ஒரு கணம் தயங்குகிறான். பிறகு மூச்சை இழுத்து பிடித்துக்கொண்டு தாழிக்குள் குதிக்கிறான். ஒரு மிகப்பெரிய ஒளி வெள்ளம் அறையை நிரப்புகிறது. ஒரு விசித்திரமான இரைச்சல் கேட்கிறது. ஒளி அடங்குகிறது. தாழியின் பக்கத்தில் தரையில் 2 உருவங்கள் கிடக்கின்றன. இருவரும் மெதுவாக எழுந்து நிற்கிறார்கள். இருவரும் அச்சு அசலாக ஒரே மாதிரி இருக்கிறார்கள். அதே முகம், அதே உடை, அதே அகங்காரம். முத்து தன் கைகளை தடவி பார்த்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன், வெற்றி, என் திட்டம் ஜெயிச்சிருச்சு. நான் இன்னொருத்தனை உருவாக்கிட்டேன். யார்ரா உருவாக்குன? நான் தாண்டா ஒரிஜினல் முத்து. நீதான் அந்த பானையிலிருந்து வந்த டூப்ளிகேட். என்னது? நான் தாண்டா உன்னை உருவாக்குன. நான் தான் உனக்கு எஜமான். என் சொத்தை பாதுகாக்கத்தான் உன்னை கொண்டு வந்தேன். மரியாதையா தள்ளி நில்லு. எஜமானா? நீயா? இந்த சொத்து, இந்த வீடு எல்லாமே என்னோடது. நீ எனக்கு கட்டுப்பட்ட வேலைக்காரன். நான் சொல்றதைத்தான் நீ கேட்கணும்.
அடே, என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? நான் நினைச்சா உன்னை திரும்பவும் அந்த பானைக்குள்ளேயே தள்ளிருவேன். இருவரும் ஒருவரை ஒருவர் பிடித்து தள்ளிக்கொண்டும் மாறி மாறி நான் தான் ஒரிஜினல், நீதான் டூப்ளிகேட் என்று கத்திக்கொண்டும் சண்டையிட ஆரம்பிக்கிறார்கள். சத்தம் அதிகமாகிறது. சத்தம் கேட்டு வள்ளி தூக்க கலக்கத்துடன் எழுந்து வருகிறாள். என்னங்க ராத்திரியில என்ன சத்தம்? யாரு கூட பேசுறீங்க? வள்ளி ரகசிய அறையின் வாசலில் வந்து நிற்கிறாள். உள்ளே நடக்கும் காட்சியைக் கண்டு அவர் கண்கள் அகல விரிகின்றன. அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள். ஆத்தி, இது என்ன கொடுமை! சண்டையிட்டுக் கொண்டிருந்த 2 முத்துக்களும் வள்ளியை பார்த்ததும் சண்டையை நிறுத்திவிட்டு ஒரே நேரத்தில் அவளை நோக்கி திரும்புகிறார்கள். வள்ளி, இங்க பாரு, இவன்தான் அந்த மாயப்பானையிலிருந்து வந்தவன். நான் தான் உன் புருஷன். பொய் சொல்றான் வள்ளி, இவனை நம்பாத. நான் தான் உண்மையான முத்து. இவன் என்ன போலவே வேஷம் போட்டிருக்கான். ஐயோ, என்ன நடக்குது இங்க? நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே. யார் என் புருஷன்? எனக்கு ஒன்னும் புரியலையே. இருவரும் வள்ளியின் 2 கைகளையும் பிடித்துக்கொண்டு நான் தான் என்று இழுக்கிறார்கள். வள்ளி நடுவில் மாட்டிக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பிப் போய் பயத்துடன் விழி பிதுங்கி நிற்கிறாள். வீடு போர்க்களம் போல காட்சியளிக்கிறது. பொருட்கள் ஆங்காங்கே சிதறிக் கிடக்கின்றன. வள்ளி அழுது அழுது கண்கள் வீங்கிப் போய் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறாள். முத்து இருவரும் அவள் எதிரில் நின்று வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார். ஐயோ சாமிங்களா, என்ன ஆள விடுங்க. அந்த பாழா போன பானையோட ரகசியம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்கள யாரோ ஒருத்தர் அந்த பானையிலிருந்து வந்த மாய பிசாசு. யாருன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போயிருங்க. என் தாலியை அறுக்காதீங்க. வள்ளி, நான் சொல்றத நம்பு. இவன்தான் அந்த போலி. இவனை விரட்டிவிடு. நான் தான் உன் உண்மையான புருஷன். ஏய், என் பொண்டாட்டி மேல கைய வைக்காத. நீ தாண்டா போலி. இவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். விடுங்கடா பாவிங்களா. 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறீங்க, ஒரே மாதிரி கோபப்படுறீங்க. நான் யாரை நம்புறது? என் உசிரை இப்படி 2 பக்கமும் பிடிச்சு இழுக்கிறீங்களே. இந்த சத்தம் கேட்டு வெளியே தெருவில் மக்கள் கூட்டம் கூடுகிறது. ஜன்னல் வெளியாக எட்டி பார்க்கிறார்கள். ஆட பாவமே, அந்த பொண்ணு நிலைமைய பாத்தீங்களா? 2 ராட்சசனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்குதே என்று பேசிக்கொள்கிறார்கள். பாரு, ஊரே வேடிக்கை பாக்குது. எல்லாம் ஒன்னாலதான். மரியாதையா போயிரு. நீ போடா. நான் தான் இந்த வீட்டுக்கு எஜமான். இந்த சொத்து, இந்த பொண்டாட்டி எல்லாமே என்னோடது. நாட்கள் நகர்கின்றன. வள்ளியின் வாழ்க்கை நரகமாகிறது. ஒருவரிடம் பேசினால் மற்றவன் அடிப்பது வாடிக்கையாகிறது. இறுதியில் ஒரு நாள் இரவு 2 முத்துக்களும் உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கு இன்றோடு ஒரு முடிவு கட்டியே தீருவது என்ற வெறியில் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒன்னு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். வாடா, உன்னை எந்த பானையிலிருந்து எடுத்தேனோ அதுக்குள்ளேயே திரும்ப தள்ளுறேன். யாரடா தள்ளுற? நான் தாண்டா உன்னை படைச்சவன். நீ உள்ள போ. இருவரும் மூர்க்கத்தனமாக அடித்துக் கொள்கிறார்கள். சண்டையின் வேகத்தில் இருவரும் உருண்டு புரண்டு அந்த மாயத் தாழியின் அருகே வருகிறார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் உள்ளே தள்ள முயற்சிக்கும் போராட்டத்தில் ஆளுக்கொரு பக்கமாக அந்த பழமையான களிமண் தாழியின் விளிம்பை பிடித்து பலமாக இழுக்கிறார்கள். டமார்! மிகப்பெரிய உடைபடும் சத்தம். அவர்களின் பலம் தாங்காமல் அந்த மாயத்தாழி சத்தத்துடன் 2ஆக உடைந்து சுக்குநூறாக நொறுங்குகிறது. அறை முழுவதும் புகைமண்டலம் சூழ்கிறது. தாழி உடைந்த அதிர்ச்சியில் முத்து இருவரும் சில நொடிகள் அமைதியாகி உடைந்த துண்டுகளை வெறித்து பார்க்கிறார்கள். ஐயோ, பானை உடைஞ்சு போச்சே. இனிமே பணத்தை எப்படி பெருக்கிறது? எல்லாம் உன்னாலதாண்டா, என் சொத்தை அழிக்க வந்தவனே. தாழி உடைந்த பிறகும் அவர்களின் பேராசையும் சண்டையும் நிற்கவில்லை. அவர்கள் மீண்டும் ஒருவரை ஒருவர் திட்டத் தொடங்குகிறார்கள். அப்போது அந்த அறையின் வாசலில் வள்ளி வந்து நிற்கிறாள். அவள் கையில் ஒரு சிறிய துணிப்பை இருக்கிறது. அவள் முகத்திலிருந்த பயம் மறைந்து ஒருவிதமான விரக்தியும் தெளிவும் தெரிகிறது. வள்ளி அமைதியான ஆனால் உறுதியான குரலில், போதும், நிறுத்துங்க. இருவரும் சண்டையை நிறுத்திவிட்டு அவளை பார்க்கிறார்கள். இருவரும் ஒரே நேரத்தில், வள்ளி, பாரு இவன் பண்ண வேலைய. வள்ளி கையை உயர்த்தி அவர்களை தடுக்கிறாள். யாரும் எதுவும் பேச வேண்டாம். என் கண்ணு முன்னாடியே அந்த பாழா போன பானை உடைஞ்சது நல்லதுதான். ஆனா அது உடைந்தாலும் உங்க புத்தி மாறல. என்னடி பேசுற? நான் தான் உன் புருஷன். யார் உண்மையான புருஷன் யார் போலின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு 2 பேருமே பேராசையிலையும் கோபத்திலையும் மிருகமா மாறிட்டீங்க. என் உண்மையான புருஷன் இதுல யாராக இருந்தாலும் அவன் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப என் முன்னாடி நிற்கிறது பணவெறி பிடிச்ச 2 பிசாசுகள் தான். வள்ளி, நீ இல்லாம நான்
இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த நரகத்துல வாழ தயாரா இல்ல. உங்க பணமும் வேண்டாம், உங்க சண்டையும் வேண்டாம். நான் என் அப்பா வீட்டுக்கு போறேன். நீங்க 2 பேரும் இந்த சொத்துக்காக அடிச்சுக்கிட்டே சாவுங்க. வள்ளி அவர்களை ஒரு அருவருப்பான பார்வையுடன் பார்த்துவிட்டு திரும்பி பார்க்காமல் அந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். முத்து இருவரும் உடைந்த பானையின் துண்டுகளுக்கு நடுவே என்ன செய்வதென்று தெரியாமல் பேயறைந்தது போல நிற்கிறார்கள். கமலா அதிர்ச்சியிலும் சோகத்திலும் உறைந்து போயிருக்கிறாள். அட பாவமே, கேட்கவே நெஞ்சு பத்திக்கிட்டு வருதே செல்வி அக்கா. அந்த அப்பாவி பொண்ணு வள்ளி இந்த 2 ராட்சசனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளவு நரக வேதனை அனுபவிச்சிருக்கா. ஆமா கமலா, அவ தலையெழுத்து அப்படி. ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாது. அப்படி பட்டா கடைசியில இருக்கறதும் போயிரும்னு பெரியவங்க சும்மா சொல்லல. அந்த முத்துவுக்கு கிடைச்ச அற்புதமான வாய்ப்ப அவனோட பேராசையால அவனே அழிச்சுக்கிட்டான். இப்போ நிம்மதி இல்லாம அலையறான். இப்போ அந்த 2 பேரும் என்னக்கா பண்றானுங்க? என்னத்த பண்ணுவானுங்க? மாச கணக்காச்சு. அந்த பெரிய பங்களா வீடு இப்போ பாழடைஞ்சு போய் கிடக்கு. உள்ள இருக்கிற பணத்தையோ பொருளையோ அனுபவிக்காம இன்னும் நாயா பேயா அடிச்சுக்கிறானுங்க. முத்துவின் பாலடைந்த ஆடம்பர வீட்டின் கூடம். வீடு முழுவதும் தூசு படிந்து சில பொருட்கள் உடைந்து கிடக்கின்றன. முத்து இருவரும் பரட்டை தலையுடனும் கிழிந்த ஆடைகளுடனும் களைத்துப்போன முகத்துடனும் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களின் சண்டை ஓயவில்லை. இந்த சொத்து என்னோடதுடா, நீ போடா வெளிய. இல்லடா, நான் தான் எஜமான், நீதான் போனும். இருவரும் பலவீனமாக ஒருவரை ஒருவர் பிடித்து தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களைச் சுற்றி குவிந்து கிடக்கும் செல்வத்தை அனுபவிக்க ஆளில்லை. அவர்களின் பேராசை அவர்களுக்கே சிறைச்சாலையாகிவிட்டது. அமைதியான காலை வேளை. வள்ளி சமைத்துக் கொண்டிருக்கிறாள். வள்ளி இப்போது மகிழ்ச்சியாக காணப்படுகிறாள். அவள் முகத்தில் பழைய பயமோ சோகமோ இல்லை. அவளது புதிய கணவன் ராஜா தோற்றத்தில் ஒரு சாதுவான கடின உழைப்பாளி. அதிகாலையே எழுந்து வயலுக்குச் சென்று வேலை செய்துவிட்டு வீடு திரும்பி வருகிறான். என்ன வள்ளி, காலையிலேயே வேலைய ஆரம்பிச்சிட்டியா? வாங்க, இப்பதான் வந்தீங்களா? வாங்க, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, சோறு வடிச்சிடுறேன். ஒன்னும் அவசரமில்ல, நீ மெதுவா நிதானமா வேலைய பாரு. நமக்கு பெரிய வசதி வாய்ப்பு இல்லனாலும் இந்த நிம்மதியான வாழ்க்கை போதுமா? உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும், அது ஒண்ணுதான் என் ஆசை. எனக்கும் அது போதுங்க. பணங்காசுங்கிறது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா அன்பும் நிம்மதியும் தான் நிரந்தரம்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் ரொம்ப நிறைவா இருக்கேன். வள்ளி தன் புதிய கணவனுடன் அமைதியாக பேசிக் கொண்டிருக்கிறாள். அந்த எளிய வீட்டில் மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கிறது.